மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 2024 எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு MBA கொடுத்துருக்காங்க. அடுத்தது UG டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸு CLIS BLIS MLIS கொடுத்துருக்காங்க. அடுத்தது MA MCOM MSc MCA MSc IT கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிசல்ட் பேஜில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரீவேல்யூவேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 28/3/2025 அன்னைக்கு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். யாராவது ரீவேல்யூவேஷன் போடணும்னு இருக்கீங்கன்னா ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த ரிசல்ட் பேஜில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யாரெல்லாம் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பேட்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிள் பேட்சஸில் இருக்கிறவங்க மட்டும் தான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அந்த எலிஜிபிள் பேட்சாக இருந்தால் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எலிஜிபிள் பேட்ச் இல்லை அப்படின்னா உங்களால் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போனாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் ரிசல்ட் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.